ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். We greet you in the name of the Lord Jesus Christ. எனக்கு பிரியமானவர்களே, Beloved me, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். the Lord Jesus Christ loves you. வேதவசனம் எப்படியாய் சொல்லுகிறது? The scripture says, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். Matthew read the gospel 11th chapter 28th verse. இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், Jesus says to you, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். come to me all of you who bear the burden and bear the burden. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். I will give you rest. இயேசு உங்களுக்கு சமாதானத்தை தருவார். Jesus will give you peace. இயேசு உங்களுக்கு நிம்மதியை தருவார். Jesus will give you peace of mind. இயேசு உங்களுக்கு சந்தோஷத்தை தருவார். Jesus will give you joy. இயேசு சொன்னார், Jesus said, யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். the gospel written by John 6th chapter 37th verse. இப்படியாய் சொல்லுகிறது, thereby saying, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. I do not push but anyone who comes to me. எனக்கு பிரியமானவர்களே, Beloved me, நீங்கள் ஒருவேளை படிக்காதவர்களாய் இருக்கலாம், you may be uneducated people அல்லது படித்தவர்களாய் இருக்கலாம், or may be educated அல்லது ஏழையா இருக்கலாம், or may be poor அல்லது பணக்காரராய் இருக்கலாம், or may be rich அல்லது பதவியில் இருக்கிறவராய் இருக்கலாம், or may be post அல்லது பதவியில் இல்லாதவராய் or இருக்கலாம், may be not have a tenure அல்லது எந்த மதத்தினராய் இருந்தாலும் or any religious. இயேசு சொல்லுகிறார், Jesus says, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. he who comes to me does not push me out. எனக்கு பிரியமானவர்களே, Beloved me, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார். loved Jesus Christ loves you. இயேசு உன்னை மீட்டுக் கொள்ளும்படி இந்த உலகத்திற்கு வந்தார். Jesus come to this world to restore you. இயேசு உன் பாவங்களையும் உன் அக்கிரமங்களையும் ஏற்றுக்கொண்டார். Jesus has taken over your sins and iniquities. இயேசு உனக்காக சிலுவையில் மரித்தார். Jesus died for you on cross. இயேசு உனக்காக உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். Jesus is alive for you today. எனக்கு பிரியமானவர்களே, Beloved me, வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. the scripture says, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். the book of Isaiah, the part of the 25th chapter 8th verse, இப்படியாய் சொல்லுகிறது, thereby saying, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். he will swallow up this death in victory. கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து, The Lord could wipe away tears from of all faces. தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். The reproach of the people will be removed completely of the earth. கர்த்தரே இதை சொன்னார். The Lord said this. எனக்கு பிரியமானவர்களே, Beloved me, இயேசு உன் கண்ணீரை துடைப்பார். Jesus wipe your tears. இயேசு உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். Jesus will make your sorrow happy. இயேசு உன் வேதனையை உன்னை விட்டு போக்குவார். Jesus will be remove your pain from you. இயேசு நீ விரும்புகிறதை உனக்கு செய்வார். Jesus will do you whatever you want. நீ பயப்படாதே, இயேசு உன் பாவங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். Do not be afraid. Jesus is the one who forgives your sins. நீ விசுவாசிக்கிறாயா? You are the believe in Jesus. வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. The scripture says, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். the 1 John 1st chapter 7th verse, இப்படியாய் சொல்லுகிறது, thereby saying, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். the blood of Jesus Christ cleans us from all sins. எனக்கு பிரியமானவர்களே, Beloved me, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், we have reported our sins, பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி forgives us sins and remove all unrighteousness. நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். He is a man of truth and justice to cleanse us. எனக்கு பிரியமானவர்களே, Beloved me, வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. the verse says, சங்கீதங்களின் புஸ்தகம் 96ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். the book of Psalm 96th chapter 13th verse, இப்படியாய் சொல்லுகிறது, thereby saying, அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயத்திற்கு வருகிறார். he comes to swallow the earth.
அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். He will be judge the earth with justice and people with truth. இயேசு உன் வழக்கை நியாயம் தீர்ப்பார். Jesus will judge your case. எனக்கு பிரியமானவர்களே, Beloved me, வேதம் இப்படியாய் சொல்கிறது, the scripture says, கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். blessed are all those who are angry with his angry in a short time. நீங்கள் நித்திய வாழ்வை பெறுவதற்கும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் May you be blessed to get everlasting life. இயேசுவினிடத்தில் உங்களையும் உங்கள் ஆத்மாவையும் ஒப்புக் கொடுங்கள். And delivers you and your souls to Jesus. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். We are praying for you. பரிசுத்தமும் கிருபையும் உள்ள பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Blessed is the heavenly Father in holiness and grace to be blessed at this moment. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. Bless your children to you listening to this. அவர்களுடைய கஷ்டத்தை போக்குவீராக. Comes of this suffering, அவர்களுடைய வேதனையை போக்குவீராக. with this pain, அவர்களுடைய கடன் பிரச்சனையை போக்குவீராக. let's these debate problems. அவர்களுடைய ஒவ்வொரு குடும்பத்தையும் ரட்சித்து ஆசீர்வதிப்பீராக. May God bless and bless this every family. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். I asking Jesus in this name of the good Father, Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.